தமிழகத்தில் கடந்த 2010ஆம் ஆண்டுக்கு பிறகு உருவான புயல்கள், அவற்றால் ஏற்பட்ட பாதிப்புகள் மற்றும் தாக்கங்கள் ஆகியன குறித்து விரிவாக பார்க்கலாம். கடந்த 2011ஆம் ஆண்டில் வங்கக்கடலில் உருவான தானே புயல் டிசம்பர் 30ஆம் தேதி புதுவைக்கும் கடலூருக்கும் இடையே கரையை கடந்தது. அதிகபட்சமாக மணிக்கு 135 கிலோமீட்டர் வேகத்திற்கு காற்று வீசியது. பலர் உயிரிழந்தனர், பல்லாயிரக்கணக்கானோர் பெரிதும் பாதிக்கப்பட்டனர். எண்ணற்ற வீடுகள் சேதமடைந்தன. ஆயிரக்கணக்கான ஏக்கரில் பயிரிடப்பட்டிருந்த பயிர்கள் எல்லாம் வீணாய் போயின. கடந்த 2012ஆம் ஆண்டில் உருவான நீலம் புயல் அக்டோபர் 31ஆம் தேதி கரையை கடந்தது. அது கரை கடந்தபோது சுமார் 100 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசியது. புயலால் 20க்கும் மேற்பட்ட மாவட்டங்களில் கடும் சேதம் ஏற்பட்டது. கடந்த சில நாட்களுக்கு முன்பு உருவான நடா புயல் 2ஆம் தேதியன்று கரையை கடந்தது. மணிக்கு சுமார் 54 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசியது. இப்புயலால் ஒரு சில இடங்களில் மட்டுமே மிதமான மழை பெய்தது. பெரிய அளவில் பாதிப்புகள் ஏதும் இல்லை.